Taste the Daily. சென்னை அருகே காவல் நிலையத்தில் புகாரளிக்க சென்றவர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய காவலர்களே எதிரிகளாக மாறி கடுமையாக தாக்கிய சம்பவம் தமிழகத்தில் ஸ்டாலின் அரசு செயலற்று இருப்பதை மீண்டும் நிரூபணமாக்கியுள்ளது. சென்னை ஐயப்பந்தாங்கலைச் சேர்ந்த சண்முகப்பிரியன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் ஆகிய இருவருக்கும் இடையே தகராறு இருந்த நிலையில் ராம்குமாருக்கு எதிராக சண்முகப்பிரியன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஏட்டிக்கு போட்டியாக சண்முகப்பிரியனும் ராம்குமார் மீது புகார் அளிக்க அவரது மனைவியுடன் ஐயப்பந்தாங்கல் காவல் நிலையத்திற்கு இரவு நேரத்தில் சென்றிருக்கிறார். ஆனால் புகாரை பதிவு செய்ய முடியாது என மறுத்த காவலர்கள் எதிரிகளைப் போல மாறி சண்முகப்பிரியனை கடுமையாக தாக்கியதுடன் அவரது இருசக்கர வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் பலத்த காயமடைந்த சண்முகப்பிரியன் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கேயும் அந்த காவலர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என கூறி துன்புறுத்தியுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களால் பாதிக்கப்பட்ட சண்முகப்பிரியன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகாரளிக்க சென்றால் பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரே அடாவடி செய்து அராஜகத்தில் ஈடுபட்டால் பொதுமக்கள் இனி எப்படி காவல் நிலையத்திற்கு புகாரளிக்க செல்வார்கள் எனும் கேள்வி எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அஜித்குமார் காவலர்களால் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சோகமே இன்னும் தணியாத நிலையில் காவலர்களால் நாள்தோறும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது அனைத்து தரப்பினரிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொம்மை முதல்வரின் ஆட்சியில் இனி தமிழக மக்கள் காவல்துறையை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறியதை மக்கள் நினைவு கூறுகிறார்கள்.